வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம ஜார்ல சேர்த்துருவோம். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி அதையும் நான் வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துடுறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், சின்னதா ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பாதி லெமன் எடுத்திருக்கேன். எடுத்து நான் ஜூஸ் பண்ணி வச்சிருக்கேன். எலுமிச்சைப்பழ சாறு அதையும் நான் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த கிரீன் சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம். இதுக்கு அடுத்ததா நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அதிகமா சேர்க்கல, கொஞ்சமா தான் சேர்க்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜாகரி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதை நல்ல ஒரு திருப்பிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம வந்து இதை அரைச்சிடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நான் ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைவா தான் நான் தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸா நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பவுல்ல மாத்திடுவோம். 5 விசில் வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு. எனக்கு இந்த அளவுக்கு வந்துருச்சு.